சைபர் கிரைமுடைய பணி என்ன? இணையதளத்தின் மூலமாக பல்வேறு குற்றம் நடைபெறுகிறது, சீட்டிங் நடைபெறுகிறது. ஆன்லைன் விளையாட்டு மூலமாக பல்வேறு பேர் ஏமாற்றப்படுறாங்க. இந்த கூகுள் பே அதில் பல்வேறு சீட்டிங் நடைபெறுகிறது. ஃபோன்பே மூலமாக பல்வேறு சீட்டிங் நடைபெறுகிறது. இணைய வசதிகளை பயன்படுத்தி பல பேர் பணங்களை பறிக்கிறாங்க. இணைய வசதியை பயன்படுத்தி பல பெண்களுடைய வாழ்க்கை நாசமாக்கப்படுகிறது. பெண்களுக்கு த்ரெட்னிங் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய சைபர் கிரைமு, அவங்ககிட்ட ஏமாந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய சைபர் கிரைமு இன்னைக்கு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? சைபர் கிரைமுடைய செயல்பாடு என்பது முழுக்க முழுக்க கேள்விக்குறியாக மாறிடுச்சு. லா அண்ட் ஆர்டர் காவல்துறையை விட சைபர் கிரைம் காவல்துறைக்கு கோடிகளில் புரள்றாங்க. ஒரு இடத்துல சீட்டிங் நடந்தால் அந்த சீட்டிங்கான பணத்தை இவங்க பெற்று கொடுப்பதை விட அவன்கிட்ட மிரட்டி இவங்க வாங்கிக்கிறாங்க. திருப்பி சைபர் கிரைம் வாங்குறதுக்குள்ள மக்களுக்கு போதும் ஆயிடும். எந்த இடத்துலையும் சைபர் கிரைம் கொடுத்த புகார்கள் பல இடங்கள்ல அது வேலையே செய்யறதில்லை. எத்தனை புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு பணம் மீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை ஆபாச இணையதளங்கள் மூலமாக பயன்படுத்தப்பட்ட இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்குது. சமூக வலைதளங்களில், ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல